நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனிகள். பக்தி இலக்கியத்திற்குச் சான்று தருக. தேவாரம் திருவாசகம். வரலாற்று அறிஞர்கள் வரலாற்றை எப்படி பிரிக்கிறார்கள்? பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம். இடைக்கால இந்தியாவின் காலம் எது? கி.பி. 700 முதல் கி.பி. 1700 வரை. 4 தமிழ்ச் சங்கங்கள் பற்றிப் பேசும் கல்வெட்டு எது? சின்னமனூர் செப்புப் பட்டயம். வேள்விக்குடி செப்புப் பட்டயங்கள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தவை? பாண்டியர்கள். இடைக்காலத்தின் பிற்பகுதியில் இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசிய பயணி யார்? டொமிங்கோ பயஸ். திருமுறை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. ராஜதரங்கிணி நூலின் ஆசிரியர் யார்? கல்கானர். காஷ்மீர் வரலாறு பற்றி கூறுகிறது. ஜனி-அக்பாரி நூலை எழுதியவர் யார்? அபுல்பாசல். துசுக்-இ-ஜஹாங்கீர் என்பது யாருடைய சுயசரிதை? முகலாய அரசர் ஜஹாங்கீர். கீதப்-உல்-ஹிந்த் நூலின் ஆசிரியர் யார்? அல்பருனி. கல்லணையை யார் கட்டியது? கரிகால சோழன். முற்கால சோழர் ஆனால் இடைக்காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது. புராண கதைகளை உள்ளடக்கிய இடைக்கால இலக்கியம் எது? கம்பராமாயணம், பெரிய புராணம். அல்பருனி யாருடைய காலத்தில் இந்தியா வந்தார்? கஜினி முகமது. முக்கியமான இடைக்கால கோவில்கள் சிலவற்றை குறிப்பிடுக. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் கோவில்கள். சுல்தானிய கால கட்டடக்கலைக்குச் சான்று தருக. குதுப் மினார், குவாத்-உல்-இஸ்லாம் மசூதி, அலை தர்வாசா. கல்லணையை யார் கட்டியது? கரிகால சோழன். முற்கால சோழர் ஆனால் இடைக்காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது. இடைக்கால நாணயங்கள் மூலம் நாம் அறிவன யாவை? அரசரின் பெயர், உருவம், காலம், நாட்டின் பொருளாதார நிலை. இல்துட்மிஷ் வெளியிட்ட நாணயம் எது? ஜிட்டல் செப்பு நாணயம் மற்றும் டங்கா வெள்ளி நாணயம். டங்கா நாணயத்தில் எத்தனை மில்லிகிராம் வெள்ளி இருந்தது? 175 மில்லிகிராம். இரண்டாம் நிலை ஆதாரங்களுக்கு உதாரணம் தருக. இலக்கியங்கள், காலவரிசை பதிவுகள் மற்றும் பயணக் குறிப்புகள். தேவதானம் என்றால் என்ன? கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம் என்றால் என்ன? சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். தபாகாத்-இ-அக்பாரி நூலை எழுதியவர் அபுல்பாசல். தவறு நிஜாமுதீன் அகமது. வரலாற்று ஆதாரங்களின் இரு வகைகள் யாவை? முதல்நிலை ஆதாரங்கள் மற்றும் இரண்டாம் நிலை ஆதாரங்கள். முதல்நிலை ஆதாரங்களுக்கு உதாரணம் தருக. கல்வெட்டுக்கள், நினைவுச் சின்னங்கள் மற்றும் நாணயங்கள். வரலாற்று ஆதாரங்கள் என்பது கடந்த காலத்தை சீரமைக்க உதவும் சான்றுகள் ஆகும். சரி. உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது. சரி. இபின் பாதுதா ஒரு பாரசீக பயணி ஆவார். தவறு. மொரோக்கோ நாட்டு பயணி. ஜிட்டல் என்பது ஒரு செப்பு நாணயம் ஆகும். சரி. அப்துல் ரஸாக் என்ற பயணி அரசவைக்கு வருகை தந்தார். 2ஆம் தேவராயர். சையத் வம்சத்தை தோற்றத்தை சொல்லும் நூல் ஆகும். தரீம்-இ-முபாக்ஷாகி. கி.பி. 1420 விஜயநகரத்திற்கு வருகை தந்தவர் நிக்கோலோ கோண்டி. அமீர் குஸ்ருவின் புகழ்பெற்ற நூல் ஆகும். மிஃப்தா-உல்-ஃபுது. பக்தி இயக்கத்தின் பரவல் குறித்த தகவல்களை தரும் நூல் ஆகும். பெரிய புராணம். முதலாம் ராஜேந்திர சோழனின் நிலக்கொடைகளை பற்றிய கூறும் செப்புப் பட்டயம் ஆகும். திருவலங்காடு செப்புப் பட்டயங்கள். மதுர விஜயம் என்னும் நூலை எழுதியவர் ஆவார். கங்காதேவி.